Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஜெயமோகனின் மற்றொரு சிறுகதையின் பெயர் பெருவலி. கோமல் வீட்டை மறுபடியும் தவற விட்டுவிட்டேன். இது என்னுடைய 7வது அல்லது 8வது வருகை. முதல் முறை வந்தபோது என் பையிலிருந்து பணம் திருடப்பட்டது நினைவுக்கு வந்தது. அன்று பெரிய கல்கத்தா ஜிப்பா போட்டிருந்தேன். கீழே இறங்கி பையில் கையை விட்டது தெரிந்தது பணம் இல்லை. ஜிப்பா தேசிய உடையாவதை பிக் பாக்கெட்காரர்கள் ஆதரிப்பது போன்றது. அகிலனுக்கு ஞான பீடம் கிடைத்ததை மற்ற வணிக எழுத்தாளர்கள் கொண்டாடியது என்ற சுந்தர ராமசாமியின் வரி நினைவுக்கு வந்தது. என்ன இது இந்நேரத்திலும் மேற்கோள் என்று மண்டையை தட்டிக்கொண்டேன். கோமலின் வீடு தெரியவில்லை. அவரை பார்க்காமல் திரும்பி செல்ல காசும் இல்லை. இன்னொரு பைக்குள் 50 பைசா இருந்தது. நல்ல வேளையாக சிறிய தாழ்த்துண்டில் எழுதப்பட்ட கோமலின் வீட்டு எண்ணும் இருந்தது. டீக்கடை ஓரத்து தொலைபேசியை கையில் எடுத்தபோது கிலியாக இருந்தது. அது வழக்கம் போல ஒரு ஹலோவுடன் துண்டித்து விட்டால் கடைசி 50 பைசாயும் இழந்தவனாவேன். நல்ல வேளையாக கோமலை எடுத்தார். ஹலோ என்றபின் கனமான மெல்லிய முனகளுடன் அசைந்தார். நான் தான் கோமல் என்றார். நான் என்னை தடுமாறும் சொற்களால் அறிமுகம் செய்து கொண்டேன். என் கதைகள் அவருக்கு நன்றாக நினைவிருந்தன. உற்சாகமாக அட என்றார். வாங்க என்றார். சார், வீட்டுக்கு வழி சொல்லுங்கள் சார், வந்துடுறேன். என்னத்தை சொன்னாலும் நீங்கள் வந்துட மாட்டேன். எனக்கு உங்களை தெரியும். பேசாமல் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க, அட்ரஸ் சொல்கிறேன் என்றார். சார் என்று தயங்கி, என்கிட்ட பைசா இல்லை. ஏன், என்னாச்சு? பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் சார். கோமல் மெல்ல சிரித்து, ஆட்டோ பிடிச்சி வந்து சேருங்க, நான் கொடுக்குறேன் என்றார். நான் விலாசத்தை குறித்து கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டேன். ஒரே மாதிரி இருந்த வீடுகள் கொண்ட ஒரே மாதிரி தெருக்களில் ஒன்றில் 80களில் கட்டப்பட்ட கான்கிரீட் வீடு. பெரிய வீடு தான். கோமலின் மகள் வெளியே வந்து, அப்பா உள்ள அழைச்சிண்டு வர சொன்னார், உள்ளே வாங்க என்றாள். அவளே ஆட்டோவுக்கு 7 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டு, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா, இந்த ரூட்டில் ரொம்ப ஜாஸ்தி என்றாள். நான் உள்ளே சென்றேன். கூடத்தில் இருந்து பக்கவாட்டில் சென்று அறைக்குள் கட்டிலில் கோமல் இருபக்கமும் பெரிய தலையணைகள் நடுவே அமர்ந்திருந்தார். இடது பக்க ஜன்னலின் ஒளி முகத்தின் பக்கவாட்டில் விழுந்திருந்தது. அவரது மடிமேல் காகிதங்களும் குறிப்பேடும் இருந்தன. வாங்கோ என்று அழகிய பல்வரிசை தெரிய சிரித்து, எவ்வளவு பணம் போச்சு என்றார். 80 ரூபா சார். பாவம் என்றார். பரவாயில்ல என்றேன். நான் அவனை சொன்னேன், அவ்வளோ உழைச்சிருக்கான், ஒரு நாள் கூலியாவது தேறி இருக்கணும்ல. கோமலின் சிரிப்புடன் நானும் கலந்து கொண்டேன். இருபக்கமும் தோளுக்கு சரிந்த நரைமயிர் கற்றைகள் அவரை ஒரு கலைஞனாக, எழுத்தாளனாக அல்லது இன்னும் என்னென்னவோ ஆக காட்டி அவர் லௌகீகன் அல்ல என்று அடையாளம் சொல்லின. அதேபோல் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்புவேன். ஆனால் தக்கலையில் அந்த தோற்றத்துடன் அலுவலம் சென்றால் நாய் துரத்தி வரும். யாருடனும் எங்கும் கலந்துவிடும் பாவனைகள், பஞ்சப்படி பயணப்படி ஆசாமிகளுக்கான மனக்கணக்கு பேச்சுகள், மங்கிய ஆஃபீஸ் நிற உடைகள் என்றுதான் என்னால் வாழ முடியும். ஆகவே தான் அலுவலம் இல்லாத நாட்களில் இந்த ஜிப்பாவை அணுகிறேன். பேருந்துகளில் நான் வேறு என்று சொல்லிக்கொள்கிறேன். இப்பொழுது குழம்பி ஒரே மாதிரி வீடுகள் கொண்ட தெருக்களில் அலைந்தேன். நல்ல வேளையாக வெயில் இல்லை. கோமலின் வீட்டுக்கு செல்லும் வழியை இப்போது கோமலிடம் கேட்க முடியாது. அவர் உடம்பு மேலும் சரியில்லாமல் ஆகிவிட்டிருந்தது. நான் பரீட்சா ஞானியை தொலைபேசியில் அழைத்தேன். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே எனக்கு தெரிந்தவை என அவர் சொல்லித்தான் ஞாபகம் வந்தது. எளிதாக அவர் வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். வாங்கோ என்று சோர்ந்த முகத்துடன் அவரது பெண் வரவேற்றால். உள்ளே கோமலுடன் வேறு யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பாவைச்சந்திரன் குங்குமத்தில் இருந்தாரே என்றார் அவர் மனைவி. நான் ஓ என்றேன். பார்க்குறீங்களா? இல்லை வேணாம், ஒரு மூடு இல்லை. அவர் சென்றபின் நான் உள்ளே சென்றேன். அவர் கட்டிலில் அதே போல மல்லாந்து படுத்திருந்தார். இன்னும் மெலிந்து, இன்னும் கன்னங்கள் ஒட்டி, அதனாலேயே மூக்கும் பற்களும் உந்தி கழுத்துக்கு கீழே சதை தொங்க முதியவராக இருந்தார். அவர் சிரிக்கும்போது அவரது உதடுகள் வலப்பக்கமாக கொஞ்சம் வளையும். அது அவர் குறும்பாக சிரிப்பதாக தோற்றம் கொடுக்கும். குறும்பாக சிரித்தே அந்த வளைவு நிரந்தரமாக ஆகிவிட்டிருக்கலாம். அப்போது அந்த குறும்பு சிரிப்பு மெல்லிய படபடப்பை அளித்தது. நான் மோடாவை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டேன். பாவையை பார்த்துருக்கீங்கள? இல்லை, லெட்டர் போட்டிருக்கேன். ஓ என்றார். நல்ல மனுஷன். நான் அவரை கூர்ந்து பார்ப்பதை தவிர்க்க எண்ணினேன். ஆனாலும் அவரது முகத்தில், கண்களில் எதையோ பார்வை பரபரவென்று தேடிக்கொண்டே இருந்தது. திருவண்ணாமலைக்கு உற்சாகமாக பஸ்ஸில் வந்திறங்கி வரவேற்க வந்த பவா செல்லதுரை
கும்பலுடன் உறக்கச் சேர்த்து சிரித்து பேசி ஒவ்வொருவராக கட்டிப்பிடித்து கன்னங்களை கிள்ளி வராதவர்கள் எல்லாம் பெயர் சொல்லி விசாரித்து விடுதி அறைக்கு வந்து ஜிப்பாவை கூட கழற்றாமல் கட்டில் தலையணியை தூக்கி மடி மேலே வைத்துக்கொண்டு நாடகம் பற்றியும் இலக்கியம் பற்றியும் பேச ஆரம்பித்த கோமல் 2 நாள் இரவும் பகலும் கோவிலும் ரமணாசிரமத்திலும் சாலைகளிலும் ஹோட்டல்களிலும் பவா செல்லதுரையின் வீட்டிலும் பேசி பேசி தீராமல் நள்ளிரவில் பஸ்ஸுக்காக காத்து சாலையோர கல்வெட்டில் இருக்கும்போது பேசி பஸ் வந்து நின்றதும் பேச்சை அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போய் ஏறிக்கொண்டவர். கோடைக்கால ஆற்றை பார்க்கையில் இதில் எப்போதாவது வெள்ளம் வந்ததா என்றே தோன்றும். கோமல் தனக்குள் ஆழ்ந்து ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தார். நோய் முற்றிய பின் அவரிடம் மௌனம் அதிகரித்தபடியே வந்தது. உண்மையில் திருவண்ணாமலைக்கு வந்தபோதே அவருக்கு முதுகெலும்பு புற்றுநோய் தீர்க்க முடியாத கட்டத்தை அடைந்து விட்டது. 8 ஆண்டுகள் 2 அறுவை சிகிச்சைகள் மூலம் அதை தள்ளி போட்டு வந்திருக்கிறார். முதல் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நெருக்கமான நண்பர்களுக்கே அவருக்கு புற்றுநோய் என்று தெரியும். வெட்டி வீசப்பட்டு எஞ்சிய முதுகெலும்புடன் மாதம் 20 ஊர்களில் நாடகம் போட்டிருக்கிறார். திரைக்கதைகள் எழுதினார். 2 சினிமாக்களை இயக்கினார். ஏதோ ஒரு கட்டத்தில் மேலும் நாடகம் போட வேண்டாம் என்று டாக்டர்கள் கடிந்து கொண்ட பின்னர் தான் குழுவை கலைத்தார். அவரது பள்ளி நண்பர் ஸ்ரீராம் சிட்ஃபண்ட்ஸ் தியாகராஜனிடம் பேசி பெண்கள் இதழாக இருந்த சுபமங்களாவை பெற்றுக்கொண்டு நடத்த ஆரம்பித்தார். 4-5 மாதத்தில் அது ஒரு அலையாக இயக்கமாக ஆகி அவரை இன்னமும் பரபரப்பாக்கியது. மூத்த எழுத்தாளர்களும் இளம் எழுத்தாளர்களும் வாசகர்களுமாக ஒரு பெரிய வட்டம் திடீரென்று அவரை சுற்றி உருவானது. நாடகப்பித்து அவரை மேலும் துரத்தியது. நாடக விழாக்களை ஒருங்கிணைத்தார். நாடக பட்டறைகளும் இலக்கிய சந்திப்புகளும் ஒருங்கமைத்தார். முன்னை விட பரபரப்பாக அலைய ஆரம்பித்தார். குற்றாலம் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் சட்டைகளை கழற்றி தோளில் மாட்டிக்கொண்டு பேரருவிக்கு குளிப்பதற்காக செல்லும்போது நான் கேட்டேன், வலிக்கலையா சார்? ஜெயமோகன், இப்போ வலி ஒரு கை குழந்த மாதிரி ஆயிடுது. எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒழுகிட்டு நைன்னு அழுதுண்டு இடுப்பில் உட்காந்துட்ருக்கு. ராத்திரியில் திடீர்னு முழிச்சுட்டு படுத்தி எடுத்துரும். ஆனால் இது என்னோட வலி, என் உடம்புலேருந்து வந்தது. அப்போ எனக்கு அது மேலே ஒரு பிரியம் வரத்தானே செய்யும். சனியை இருந்துட்டு போகிறது வளர்த்து ஆளாக்கிடுவோம் என்ன. ஆனால் மெல்ல மெல்ல அவரது நடமாட்டங்கள் குறைந்தன. 7-8 மாதம் முன்னால் நான் கூப்பிட்ட போது, இப்போ எங்கேயும் போகல, ஆஃபீஸ் போகக்கூட முடியாது, வீட்டிலையே இருக்கேன், இங்கேயே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நான், வலி எப்படி இருக்கு என்றேன். வளர்ந்துட்டா, இப்போ அவளுக்கு தனியாக அஜெண்டா இருக்குது, எங்கேயோ போகணுன்னு துடிக்கிறா, என்னையும் கூட்டின்னு தான் போவான்னு நினைக்கிறேன் என்றார். முதல் முறையாக அப்போதுதான் அவரை ஒரு நோயாளியாக உணர்ந்தேன். கோமல் என்னை நோக்கி திரும்பினார். புன்னகை செய்து, சாரி, நீங்கள் இருக்கிறத மறந்துவிட்டேன். இப்போல்லாம் மனசு அது பாட்டுக்கு எங்கேயோ போயின்ட்டுருக்கு. ஒரு ஆர்டரே கிடையாது. 1 மணி நேரம் கழித்து எதையை பற்றி சிந்திச்சேன்னு பார்த்தா ஒரு ட்ராக்கும் கிடையாது. எத்தனை 1000 பறவைகள் பறந்தாலும் வானத்தில் ஒரு தடம் கூட இல்லையேன்னு ஒரு கவிதை இருக்கே, அதை மாதிரி. நான் மெல்ல, வலி எப்படி இருக்கு என்றேன். முந்தா நாள் ஞானி வந்திருந்தார், இதே தான் கேட்டார். அந்த கதவை திறந்து இடுக்கில் கட்டை வரல வையே, அப்படியே கதவை இறுக்கி மூடி அழுத்தமாக பிடிச்சிக்கோ, அப்படியே நாளெல்லாம் வச்சுக்கோ, அப்படி இருக்குன்னு. பாவம், முகம் வெளுத்து போச்சு என்று கோணலாக சிரித்து, என்னை பார்த்த நாடகக்காரனுக்கு எல்லாமே கிளி. ஏன்னா அவன் தன்னையும் என்னையும் சேர்த்து பார்த்துக்கிறான். எனக்கு வந்தது அவனுக்கும் வரலாம் இல்லையா? அதுவும் அவர் என்ன மாதிரி முற்போக்கு வர. கோமலின் மனைவி உள்ளே வந்து டீப்பாயில் காஃபி கொண்டு வந்தார். சுவர் ஓரமாக நின்று கொண்டு, நீங்களாவது சொல்லுங்க, வயசு மூத்தவா பெரியவா எல்லாரும் சொல்லியாச்சு, சின்னவா சொல்லியாவது கேட்குறாரா பார்ப்போம் என்றார். நான், என்ன என்றேன். சொல்கிறேன் என்றார் கோமல். அடம் பிடிக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா என்றார் அவர் மனைவி. நான் சொல்லிக்கிறேன் போ அவர்கிட்ட, நீ உள்ளே போ என்றார் கோமல். அவர் உள்ளே சென்றார். என்ன சார் என்றேன். நாடகம் எதுவும் போடுவேன் என்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நான் கைலாச மலைக்கு ஒரு யாத்திரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றார். சார், அதான் இமயமலைக்கு யாத்திரை, கைலாச மலைக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு ஒரு ஆசை, கடைசி ஆசைன்னு வச்சுக்கோ. நான் பயத்துடன், சார் உங்களால் எந்திரிக்கவே முடியாது சார். சரி, தவழ்ந்து போகிறேன், காரைக்கால் அம்மையார் மாதிரி பெண்ண என்றார். நடக்காத விஷயங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா கால்வாசி போகிறதுக்குள்ளே போயிடுவேன். அதானே போனால் போகிறது. இங்கே படுத்துட்டு ரயிலுக்காக வெயிட் பண்ணுற போது தண்டவாளத்தில் கையை காட்டி நிப்பாட்டி ஏறிக்கிறது பெட்டர். சார், நான் முடிவு பண்ணாச்சு. மேற்கொண்டு நான் ஒன்றும் பேசவில்லை. என்ன? ஒன்றுமில்லை சார். இந்த அளவுக்கு ரிலீஜியஸாக இருக்கானே, இவன்லாம் எப்படி முற்போத்து எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தான்னு நினச்சிக்கிறா இல்லை?
இல்லை சார் என்றேன். அப்படித்தான் நினச்சிக்கிட போகிறாங்க, பரவாயில்ல. எனக்கு இனிமேல் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் நீயாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னைக்காவது நீ இதை எழுதிடுவ. நான் தலையசைத்தேன். இது வழக்கமான சாமி கும்பிட்றது கிடையாது. நான் ஒரு ஹிந்து. அதில் எனக்கு எந்த ஒளிவரைவும் கிடையாது. ஆனால் வைதிகம் இல்லை. எந்த சடங்கும் நான் பண்ணுறதில்ல. கோயிலில் போய் கும்பிட்டுட்டு நிற்கிறதில்ல. ஆனஸ்ட்டாக சொல்கிறேனே, நான் இதுவரை எதையுமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டதில்லை. ஒரு கட்டத்தில் கையில் பைசாவே இல்லாமல் இந்த சிட்டியில் குழந்தைகளோடு நின்றுருக்கேன். அப்போ கூட சாமியை கும்பிட்டதில்லை. ஏன் இப்போ இந்த நோயின்னு தெரிஞ்சப்போ கூட சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டதில்லை. இந்த வலியை குறைக்கணும்னு கும்பிடாமல் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் அவரது முகம் கொண்ட மலர்ச்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். ரொம்ப நாள் முன்னாடி குமுதம் அட்டையில் ஒரு கலர் ஃபோட்டோ வந்தது. சுவாமி சாரதானந்தான்னு ஒருத்தர் எடுத்தது. இமயமலை படம் என்று ஆரம்பித்தார். நான் மலர்ந்து அவரை மறித்து, எனக்கு ஞாபகம் இருக்குது சார். இமயமலை சரிவிலேயே பனியாக படர்ந்துருக்கோம். அதில் ஒரு காட்டெருமை கண்ணுக்குட்டி படுத்திருக்கோம். அது முடியெல்லாம் பனி படர்ந்து சிலுத்துட்டு நிற்கும். அப்போ ரொம்ப புகழ்பெற்ற படம் சார் அது. அதே தான் என்றார் கோமல். நான் அன்னைக்கு சிவகங்கையில் ஒரு நாடகம் போட்டுட்டு ட்ரூப்பை அனுப்பிட்டு மறுநாள் நாடகத்துக்கு சாத்தூருக்கு நான் மட்டும் காரில் போனேன். கார் வழியில் எங்கேயோ நின்றுடுத்து. 2 பக்கம் பெரிய பொட்டல். மே மாதம் வர அப்படியே காய்ஞ்சு தீஞ்சு கண்ணு கெட்டின வரைக்கும் உயிரில்லாத மண். சருகு மேலே காற்று மண்ணை அள்ளி கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்குது. டிரைவர் பஸ்ஸில் ஏறி மெக்கானிக்கை கூட்டி வர்றதுக்கு போயிட்டான். காரில் உட்கார முடியல. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து ரோட்டோரமாக இடிஞ்சு கிடந்த ஒரு பழைய கட்டிடத்தில் ஏறி உட்காந்து அந்த வெந்த மண்ணை பார்த்துட்டே இருந்தேன். என்னன்னு தெரியாமல் கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுத்து. அழுதுண்டே இருக்கேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு வெறுமை உணர்வு. கொஞ்ச நேரம் கழித்து தோணுச்சு, எதுக்காக அழறேன்னு. அந்த மண்ணோட வெறுமை மனசுக்குள்ளே பூந்துடுத்தோ? அப்படி இருக்க முடியாது. மனசுக்குள்ளே அந்த வெறுமை கொஞ்சமாவது இருந்தால் தானே வெளியே இருக்கிறது அது அடையாளம் காணும். வெளியே இருக்கிறது என்ன? மௌனி சொல்கிறா, அப்புறம் அகத்தின் வெளிவிளக்கம் தானே வெளியே. பாழ்ங்கிற சொல் மேலே மௌனிக்கு அப்படி ஒரு பிரியம். கவனிச்சிருப்பாள். பாழ்னா அவர் வீண்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலை, புரிஞ்சிக்கிட முடியாத பெரிய வெறுமையைத்தான் அப்படி சொல்கிறார். அவரோட பாதி கதையில் அந்த அனுபவம் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம்னு காருக்குள்ளே வந்தேன். முன் சீட்டில் தண்ணி வச்சுருந்தான். கீழே இந்த குமுதம் விழுந்து கிடந்துச்சு. நான் அதை எடுத்ததுமே என் கை நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்படி ஒரு நிமித்தம் பார்த்தேளா? பெரிய ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு அழைப்பு மாதிரின்னு கூட சொல்லலாம். அதையே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னு எனக்கே தெரியாது. பின்னாடி அந்த நாளை நினச்சி யோசித்து ஒரு மாதிரி வார்த்தைகளாக மாற்றி வச்சுக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருக்குது மோகன். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ராவர்ட்டு. ஏகப்பட்ட பேர் சுற்றிருப்பாங்க. பேச்சு, சிரிப்பு, கொம்மாளம்னு இத்தனை நாளையும் கடத்திட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தனிமை இருக்குது. அந்த தனிமையை தொடாமல் அப்படியே வச்சுட்டுருக்கேன். தொட்டா என்னமோ ஆயிடும்னு பயந்து வச்சுட்டுருக்கேன்னு தோன்றுறது. அன்னைக்கு அந்த சின்ன எருமைக்குட்டியை பார்த்தப்போ என் மனசில் வந்த வார்த்தை தான் தனிமை. தனிமையோட மூர்த்த ரூபமாக அது அங்கே உட்கார்ந்துட்டுருக்கு. மனுஷன் உட்பட எல்லா ஜீவனுக்கும் இயற்கை கொடுத்துருக்கிறது தனிமையை தானே. மற்ற எல்லாம் நாம் குளிருக்கு போத்திக்கிறது. கையில் கிடச்ச அத்தனையும் எடுத்து மேலே போட்டுக்கிறோம். பொண்டாட்டி, பிள்ளைங்க, நண்பர்கள், கட்சி, கழகம், கலை, இலக்கியம் எல்லாமே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு தனிமையில் போய் நிற்கணும்னு அன்னைக்கு தோணுச்சு. அப்போ என்னோடய உள்ளுக்குள்ளே பொத்தி வச்சிருக்கிற தனிமை வெளியே வந்து பூதம் மாதிரி முன்னாடி நிற்கும்னு நினச்சேன். அந்த பூதத்துக்கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்குது என்கிட்ட. நான் அந்த பூதம் கங்கை வார் விரிசடை மேல் கறந்த இளநிலவோடு இருக்குமோ என்றேன். பார்த்தீங்களா, மாட்டி விடத்தான் நினைக்கிறீங்க. நான் கவலையிடும். ஆனால் நீங்கள் எப்படி போக முடியும்? அசைஞ்சாலே உங்களுக்கு வலி தாங்கலைன்னு பெட் பேன் வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகலாம்னா கூட ஏறி இறங்கி மறுபடியும் வண்டியில் ஏறி மேலே எப்படி போவீங்க? தூக்கிட்டு போக ஆள் இருக்குன்னு கேட்டிருக்கேன். கோமல், நடந்தே தான் போக போகிறேன் என்றார். நான் மூச்சு எழுந்தேன். வலிக்கும் தான், ஆனால் முதுகெலும்பு ஒன்றும் ஒடிஞ்சு போயிடலையே. போயிடுதில்ல, பார்ப்போம். எப்படி ஒரு 1.5 லட்சம் காலடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன்.
அப்போ கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு வாட்டி, திரும்பி எடுக்கிறப்போ ஒரு வாட்டி, மொத்தம் ஒரு 3 லட்சம் வாட்டி சுத்தியால் அடிக்கிறது மாதிரி 3 லட்சம் நாமாவளி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுவானாலும் கணக்கு வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு நிம்மதி வந்துடுது. இவ்வளோதானேன்னு தோணுது. எனக்கு பயமாக இருக்குது. நல்ல ஆரோக்கியம் இருந்தாலே போகிறது கஷ்டம் என்றேன். நல்ல ஆரோக்கியம் இருக்கிறவங்க போகிறது கஷ்டம்தான். அவங்களுக்கு போயிட்டு வரணும்னு இருக்கும். திரும்பி வர வேணும்னு நினச்சா எங்கே வேணும்னாலும் போயிடலாமே. நான் கொஞ்ச நேரம் அவரே பார்த்து கொண்டிருந்தேன். வாத்தியார் ராமனுக்கும் இளைய பாரதிக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் மேட்டரெல்லாம் நேராக வாத்தியார் ராமனுக்கும் டேபிளுக்கு போயிடும். எல்லாத்தையும் போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். நான் அன்று திரும்பி செல்லும்போது எனக்குள் ஆழ்ந்து நடந்து 3-4 இடங்களில் வழி தவறினேன். 2 ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் என்னை வசை பாடினார்கள். அந்த எருமைக்குட்டியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். நான் 7ஆம் வகுப்பிலோ 8ஆம் வகுப்பிலோ படிக்கும்போது குமுதத்தில் அந்த புகைப்படம் வந்தது. அந்த படம் இப்போதும் எனக்குள் ஒரு அழியா நிலைக்காட்சியாக, ஒரு கனவாக நிலை கொண்டு விட்டது. நானே அதனால் தான் இமயமலைக்கு கவிழ்ந்து இழுக்கப்பட்டேன். அந்த மலைச்சரிவுகளில், பனிமலைகளில் எத்தனையோ முறை நடந்திருக்கிறேன். அந்த எருமை இப்போது இருக்காது. அதை எடுத்த சாரதானந்தா கூட இருக்க நியாயமில்லை. அந்த பனிவெளியும் இல்லாமல் இருக்கலாம். இமயமலை இருக்கிறது. மலைமகளின் பிறந்த வீடு, ஈசன் கோயில் கொண்ட முடி, காளிதாசன் பாடிய மலைகள், வெள்ளிப்பனிமலை மீது உலாவுவோம். மீண்டும் அங்கே செல்லப்போகிறேன் என்றோ தன்னந்தனிமையில் அந்தி ஒளியில் பொன்னொளிர எழுந்த கைலாயத்தின் அடியில் நின்று கொண்டுதான் என்னை பார்க்க போகிறேன். என்ன மிச்சம் என்று? எரிசிதை அடங்கிய சாம்பலா? அதை விபூதியாக அணிந்து கொண்டு அங்கே எங்கோ குகையொன்றில் அடங்கி அமைவேனா? கைலாயம் என்பது ஒரு மாபெரும் விபூதி மலை. கோமல் திரும்பி வந்து விட்டார் என்று சுபமங்கள அலுவலகத்தில் சொன்னார்கள். எப்படி இருக்காரு என்றேன். நல்லா தான் இருக்காரு. நடமாடுறாரா? இல்லை, ஆனால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் 2வது சிறுகதை தொகுதி ஸ்னேகா பதிப்பகத்தில் அச்சில் இருந்தது. மண். அதை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருந்தேன். அது அச்சானால் ஒரு பிரதியை கொண்டு சென்று அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் இமய முடிகளில் கைலாயத்தில் என்ன கண்டார் என்று கேட்க வேண்டும். சொல்லக்கூடும், அல்லது சென்று வந்த பெரும்பாலானவர்களைப் போல சொல்ல முடியாது, நீயே போய் பார்க்க வேண்டியதான் என்று சொல்லவும் ஆகும். 1 மாதம் கழித்து தான் சென்னைக்கு செல்ல முடிந்தது. ஸ்னேகா பிரசுரத்தில் தொகுப்பு அச்சாகவே இல்லை. வந்துடும் சார் என்றார்கள். கோமல் வீட்டுக்கு கூப்பிட்டேன். யாரும் தொலைபேசி எடுக்கவில்லை. செல்வதா வேண்டாமா என்று தயங்கிய பின் கிளம்பினேன். வீட்டு முன் யாரும் இல்லை. சில முறை கூப்பிட்ட போது கோமலின் மனைவி வந்து எந்த ஆர்வமும் இல்லாமல் வாங்க என்றார். கோமலின் மகள் மெல்லிய புன்னகையுடன் கடந்து சென்றாள். அந்த வீடு முழுக்க மரண அமைதியின் வடிவில் பரவிவிட்டிருந்தது. பரவிவிட்டிருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் டிவியிலோ எங்கோ கேட்பதாக நான் நினைத்த விசித்திர ஒலி கோமலின் குரல் என்று தெரிந்து என் கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. முழுக்க தன்னிலை மறந்து எழும் வலியின் ஒலி அது. எந்த மிருகமும் அந்த ஒலியைத்தான் எழுப்பும். முற்றிலும் கைவிடப்பட்டு எந்த மனிதனிடமும் எதுவும் முறையிடுவதற்கற்று போய் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை மட்டும் நோக்கி எழும் அழுகை, மன்றாட்டு அல்லது வசை அல்லது தன்னிறக்கம் அல்லது பிரார்த்தனை. அந்த வழியில் அவர் தன்னந்தனிமையாகவே இருக்க முடியும். அவரை ஆசிரியராக எண்ணுபவர்கள், அவரோடு தோள் சேர்ந்து நடந்த தோழர்கள், மனைவி, குழந்தைகள் அத்தனை பேரும் வேறேதோ உலகில் வேறேதோ காலத்தில் நின்று கொண்டு அவரை பார்க்க முடியும். அவ்வளவுதான். பார்க்கணும்னா பாருங்கோ என்றார் அவரது மனைவி. பேசாமல் திரும்பி விடலாமா என்று தான் நினைத்தேன். திரும்புவதென்று உகந்ததும் கூட. ஆனால் ஒருவேளை அவர் என்னை தேடக்கூடும் என்று தோன்றியது. அப்படியென்றால் அவரை சந்திக்காமல் சென்றதை பற்றி நான் வருந்தக்கூடும். எழுந்து மெல்ல கதவை திறந்தேன். அன்று வரை அந்த அறையில் நான் உணராத ஒரு நாற்றம் மருந்துகளுடன் கலந்து எழுந்தது. அது படுக்கையில் கோமல் படுத்திருந்தார். முதல் பார்வையில் அது அவரல்ல என்று ஒரு பிரஜை மறுத்தது. அவரது பிடரி மயிர் முற்றிலும் உதிர்ந்து விட்டிருந்தது. பஞ்சு போல கொஞ்சம் மயிர் பக்கவாட்டில் தெரிந்தது. நான் அவரை பார்த்து கொண்டு அப்படியே நின்றேன். அவரது முகம் மிக நன்றாக ஒடுங்கி, பற்கள் மிகவும் வெளியே உந்தி தெரிந்தன. தொண்டை புடைத்து அதிர்ந்து கொண்டிருந்தது. அவரிலிருந்து தான் அந்த வலி முனகல் எழுந்து கொண்டிருந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அந்த அறைக்குள் கண்ணுக்கு தெரியாத வேறெவரோ இருக்கிறார்களா என்ன? அவர் என்னை பார்த்தார். சிவந்த கண்களில் காய்ச்சல் தெரிந்தது. என்னை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை என்பது போல இருந்தது. நான் அருகே சென்று மோடாவில் அமர்ந்தேன். மெல்லிய முனகளுடன், யாரு? மோகனா? ஆமாம் சார்
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் சார். இமயமேல் பயணத்தை பற்றி எழுதுறேன்னு வாசிச்சிங்களா? ஆமாம் சார் என்றேன். நிறைய எழுதணும். சொல்லி சொல்லி கொஞ்சமாக எழுத வச்சேன். பார்ப்போம். சரியாயிடுவீங்க சார். அவ்வளோ தூரம் போயிருக்கீங்க. அவர் புன்னகை செய்தார். என் சொற்களை நான் உபச்சாரமாக சொல்லவில்லை. என் நெஞ்சின் ஆழத்தில் எழுந்த ஒரு பிரார்த்தனையாகத்தான் சொன்னேன். வலி இருக்குல்ல சார்? அபத்தமான ஒருவேளை குரூரமான கேள்வி. ஆனால் அதை தவிர அங்கே என்ன பேசுவது? ஊழிர் பெருவழியா உள்ள என்று சொல்லி உதடுகோண புன்னகை செய்தார். அவரை கோமல் என்று அகம் நம்பியது அச்சிரிப்பை கண்ட பிறகுதான். பெருவலின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? தமிழில் இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது. வலிமைக்கும் வலிக்கும் என்ன சம்பந்தம்? வலி இல்லைன்னா வலிமை கிடையாதா? இல்லை வலிமை ஜாஸ்தியாக இருந்தால் வலி ஜாஸ்தியா? ஆனால் அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு, பெருவலி. நிறைய வாட்டி அதை சொல்லிகிட்டே இருக்கேன். முனகி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டிருந்தார். பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள நினைத்தேன். ஆனால் அவர் பேசுவதை விரும்பினார் என்று தோன்றியது. வலி மரப்புக்கு ஊசி ஒன்றும் போடலையா? எல்லாம் போட்டாச்சு. மடைன்னா அடைக்கலாம், உடைப்புன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவரது தஞ்சை பின்னணி எப்போதாவது தான் வார்த்தைகளில் வரும். உங்களுக்கு கிரா தெரியுமா? கீரா. இவர் ராஜநாராயணன் இல்லை, கீரா கோபாலன். கேள்விப்பட்டிருக்கேன். கலைமகள் இருந்தார்ல? ஆமாம். ஆரம்பத்தில் திருலோக சீதாராமரோட பத்திரிகையில் இருந்தார். அப்புறம் மணிக்கொடி, கடைசிய கலைமகள். மணிக்கொடி கோஷ்டியில் இவரும் உண்டு. அவர் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டார். எல்லாம் 60களில் எங்கெங்கோ தேடி பார்த்துட்டாங்க. அப்புறம் மறுபடி 10 வருஷம் கழித்து ஒரு நாள் நான் காசியில் போயின்னு இருக்கச்சே திடீர்னு ஒரு சாமியார் வந்து என் தோளை தொடுறாரு. எங்கேயோ பார்த்த முகம். நான் தான் கீரான். சார்னு சாமின்னு கூப்பிட்டுனார். என்ன சாமி, எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னாரு. என்ன பண்ணுறீங்க? என்ன சாமியாராக ஆயிட்டேன். எதை கண்டுபிடிச்சிங்க? என்ன தூரத்தில் ஒரு மலை தெரியுது, பொன்மலை, கைலாசம். அதை பார்த்து போயிட்டே இருக்கேன். இப்போவும் தூரத்தில் தான் இருக்கு. வரட்டுமான்னு சொல்லிட்டு போய் கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டார். தொடரும்.